ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ பிரபாவதி பயிற்சி மையம். ஸோ நடந்து முடிந்த பிசி எக்ஸாமுக்கான ஃபைனல் கட் ஆஃப் என்ன வருன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி ரிட்டன் எக்ஸாமுக்கு நம்ம ஒரு கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். உமனுக்கு வந்து 50+, மென்னுக்கு வந்து 55+ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மோரோவர் எல்லாமே நியரஸ்ட் அந்த லெவலில் தான் கட் ஆஃப் இருந்தது. ஸோ அதே போல தான் இதை ஃபைனல் கட் ஆஃப், ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்னையோட முடியுது நமக்கு வந்து ஃபிசிக்கல். ஸோ என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த ஃபைனல் கட் ஆஃப் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த லெவலில் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. அப்படி இல்லாதவங்க அடுத்தது என்ன பண்ணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ குரூப் டி, ரயில்வே குரூப் டி வந்திருக்கு, எஸ்எஸ்சி ஜிடி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இயர்க்கான பிசி வரும், அதே போல் எஸ்ஐஸும் வரும், எஸ்ஐக்கான வேகன்சியும் வரும். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் எடுக்கணுன்றது கோர்ட் ஆர்டரு. மேபி இந்த இயரோட எண்டில் வரலாம், அப்படி இல்லைன்னா 27ஓட ஃபர்ஸ்ட்ல கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே தயாராகணும். அதுக்காக தான் இந்த ஃபைனல் கட் ஆஃப் நம்ம போடுறோம். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை நமக்கு தெரிவிங்க. ஸோ நம்ம வீடியோவில் போகலாம். இங்கே பாருங்கள், ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 61 நான் பிஎஸ்டிஎம். ஸோ ஃபர்ஸ்ட்ல எதுக்கு ஓப்பன்ல இருக்கிறது எல்லாமே என்னன்னா நான் பிஎஸ்டிஎம். அடுத்து எதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்ல வரும். ஸோ அப்படிதான் நான் மார்க் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 61, 16 இருந்தது ரிட்டன் எக்ஸாம். பிசிக்கு 55, 53, எம்பிசிக்கு 57, 56, எஸ்சிக்கு 56, 56, எஸ்சிஏ 54, 53, எஸ்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 55, 53 அண்ட் 49 எதுனா பேக்லாக் வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேக்லாக் வேகன்சிக்காக 49 வரைக்கும் ஆயிடுச்சிருந்தாங்க. பிசிஎம்முக்கு 48, 42 இதுதான் அவங்க கொடுத்துருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன வரும் ஃபைனலைஸ் பண்ணிங்கன்னா, ஜென்ரலாக இருந்தால் 86, 85 இருந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து எந்த கேஸ்ட் எந்த கம்யூனிட்டி எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் 86, 85ல இருந்தீங்கன்னா ஜென்ரல்லே வந்துடுவீங்க. 80, 78 இது வந்து பிசிக்கான கட் ஆஃப். 80 இருந்தால் நீங்கள் பிசி மென்னுக்கு வரலாம். 78 இருந்தால் பிஎஸ்டிஎம் மென்னுக்கு வரலாம். 82, 81 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிசியாக இருந்தீங்கன்னா 82 இருந்தீங்கன்னா நான் பிஎஸ்டிஎம்மும், 81 இருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மும் கிடைக்கலாம். எஸ்சிக்கு 81 இருந்தால் கண்டிப்பாக போத் சான்ஸ் மாறல, மேபி மாறலாம். அதுக்கான ரீசன் நான் பிறகு சொல்கிறேன். 79, 78 இது பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு வரலாம். எஸ்டிக்கு 80, 78 பிஎஸ்டிஎம் பேக்லாக் வேகன்சி இருக்கிறதுனால 73, 74 இருந்தால் கூட எஸ்டிக்கு கிடைக்கலாம் மென்னுக்கு. பிசிஎம் நான் பிஎஸ்டிஎம் இருந்தால் 73யும், பிஎஸ்டிஎம் இருந்தால் 67ம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதில் ஏதாவது கட் ஆஃப்ல இதில் ஏதாவது மாறுபாடு வரும்னா கண்டிப்பாக வரும். 99% இந்த லெவலில் தான் இருக்கும், இதை சுற்றி தான் இருக்கும். ஏன் வரும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மார்க்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்பெஷல் மார்க்ன்றது என்சிசி, என்எஸ்எஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இதை பெரும்பாலான கேண்டிடேட்டு இதை வந்து வச்சுட்டு இருக்கும். என்சிசி பொறுத்த வரைக்கும் ஏபி இருந்தால் 1 மார்க், சி சர்டிஃபிகேட் இருந்தால் 2 மார்க், என்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லெவல்னா 1 மார்க், காலேஜ் லெவல்னா 2 மார்க், ஸ்போர்ட்ஸுக்கு அது போலதான். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்தீங்கன்னா 1/2 மார்க் தருவாங்க. அதே நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேல டிவிஷன் லெவல்ல போயிருந்தீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. சப்போஸ் நான் வந்து 3, 2 அது மாதிரி வச்சிருந்தேன் சார், ஆனா வேல்யூ முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் வாங்குற கேண்டிடேட் வந்து ஒரு அளவுக்கு இங்க பிளே பண்ணலாம். அதனால அது ஒரு பிளஸ் ஆர் மைனஸ். நிறைய ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்கன்னா 1 மார்க் ஆட் ஆகும். இல்ல அது மாதிரி வைக்கல அப்படின்னா மார்க் வந்து இன்னும் கட் ஆஃப் குறையதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் குறையினா, ரொம்ப ஷார்ட் டைம்ல வச்சுட்டாங்க. எஸ்ஏ எக்ஸாம் வந்தது, உடனே டைம் இல்லை, ரிசல்ட் வந்தது, உடனே நமக்கு வந்து பிசிக்கலும் வச்சு முடிச்சுட்டாங்க. அதனால மேபி குறையிருந்தாலும் குறையலாம். ஸோ இந்த லெவலில் இருந்தீங்கன்னா ஹாப்பியா இருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை டிசைட் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.